ஆயுத பூஜைக்கு எப்படி நீங்கள்லாம் கொண்டாடிங்க? நம்ம ஹாஸ்பிட்டல்ல எப்பவுமே வந்துட்டு ஆயுத பூஜைக்கு மட்டும் டாப் டு பாட்டம் ஃபுல்லா கிளீன் பண்ணி அழகா இந்த மாரிலாம் வச்சு ரொம்ப அழகா செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா என்னாச்சு, எல்லா அம்மா வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல ஸ்டாஃப் மீட்டிங் வைக்கும்போது, அந்த மந்த் வந்துட்டு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண ஆட்கள வந்துட்டு நம்ம சின்னதா ஒரு கிஃப்ட் குடுத்து, ஒரு அப்ரிசியேஷன் போஸ்ட் மாரி பண்ணியிருந்தோம். எல்லாருமே பயங்கர ஹாப்பி. டாக்டரா இருக்கட்டும், இவர் வந்துட்டு வாட்ச்மேன் ஐயா, இவங்க வந்துட்டு எங்களோட மெய்ட் அக்கா. அதாவது 24/7 வந்துட்டு கேமரால பார்க்கும்போது எதையாவது ஒண்ணு வேலை செஞ்சுக்கிட்டே, பேஷண்ட்ஸ் கிட்ட நல்லா பேசிட்டு, அன்பா பேசுற மாரி அவங்க 2 பேரும் கிஃப்ட் வாங்குனாங்க. அதுக்கப்புறம் ஆல் ரவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சௌமியான்னு ஒருத்தங்க வாங்குனாங்க. அண்ட் நெறைய வேலை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல பிரச்சனையே வந்ததில்லன்னு சொல்லிட்டு லேப்லேருந்து சுஷ்மிதான்னு ஒருத்தங்க வாங்குனாங்க. அண்ட் நம்மளோட ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி டாக்டர்னா நாகப்பிரியன் சார் வாங்குனாங்க. அண்ட் டாப் பெர்ஃபார்மிங் டாக்டர்னு சொல்லிட்டு சுஜி மேம் வாங்குனாங்க. இந்த மாரி நெறைய பேர் வந்துட்டு கிஃப்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்துட்டு ஜாதி, மதம்லாம் பார்க்காம கிறிஸ்டின், முஸ்லிம்ஸ்லாம் இல்லாம ஹிந்துஸ் கொண்டாடுறதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் எல்லாருமே கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நமக்காக வேலை செய்கிற நிறைய நான் லிவிங் திங்ஸை வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணி ஒரு செரிஷ் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவலாக நான் ஆயுத பூஜையை பார்ப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது. அதனாலே அழகாக கிளம்பி போயிடுவேன் ஒவ்வொரு டைமும். லாஸ்ட் டைமும் நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சக்கரை பொங்கல், சுண்டல்லாம் சாப்பிட்டு வி ஜஸ்ட் வைண்ட் இட் அப். உங்கள் ஆயுத பூஜை எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.